எங்கள் ஊர்லேயும் இப்படி ஒரு கோவிலா? நான் போன இடம் எங்கே பார்த்தீங்கன்னா, ஷோலிங்கரில் இருக்கிற கரிமலை அறுபடை முருகன் தியானபீடம் தான் போயிருந்தேன். எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே இடத்துல அறுபடை முருகர் கோயிலும் சேர்ந்தா மாதிரி இருக்குது. ஸ்டார் ஷேப்பில் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. போயிட்டு பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னை டு ஷோலிங்கர் போகிற ரூட்டில் இருக்குது. புதூர் என்ற கிராமத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு, இந்த முருகர் கோவில். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்டாரோட அமைப்பில் தான் இருக்குது. ஒரு முருகருக்கும் ஒரு கருங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிமலை முருகன் கோவிலும், அடுத்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு சுற்றி வர மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாதாள பாதை போகுது. அங்கே வந்து சிவன் வந்து தியானபீடத்தில் இருக்கார். அங்கே வந்து ஒருத்தராகவே நம்ம கையாலவே குழந்தைங்கிட்ட கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் வாங்கி கொடுத்து அவங்க கையாலே அபிஷேகம் பண்ண வச்சிட்டோம். சூப்பராகவே தொட்டு கும்பிட்டு அவர் அபிஷேகத்தை முடித்து வச்சிட்டாரு சின்னவர். நெக்ஸ்ட்டு பெரியவர், ரொம்ப நாள் அவர் ஆசை, நம்ம கையாலே நம்ம அபிஷேகம் பண்ணணும் சிவனுக்குன்னு சொல்லிட்டு அது அவருடைய ஆசையை நிறைவேற்றியாச்சு. இன்றைக்கி கூப்பிட்டு போயிட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா 35 அடிக்கு மலையும், மலைக்கு மேலே 35 அடிக்கு மேலே சிவனும் கட்டிட்டு வராங்க புதுசாக. ரொம்ப பார்க்கவே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. வர வழி ஃபுல்லாகவே நேச்சர் தான். வெளியே போனாலே எங்கள் கண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு இடம் மட்டும் தென்பட்டுடுதுங்க. எங்கே போனாலும் இறங்கிட வேண்டியதுதான். அடுத்து வண்டியை விட்டு இறங்கிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா லைக் பண்ணிவிட்டு, தண்ணி பார்த்தாலே இறங்கிட்டுறாங்க என் குட்டீஸும். சூப்பராகவே அந்த போகிற இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆற்றுலேருந்து தண்ணி வருது, இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக கோயிலுக்கு பார்த்த மாதிரியும் இருந்துச்சு. இந்த தண்ணியும் என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு 2 பசங்களும் இந்த டேவை நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.